இந்திய படையின் குருதா படை துருப்புகளை அழிக்கும் திறன் புதிய பாதுகாப்பு யுகம் திறக்கிறது. இதோ ஒரே கட்டத்தில் நமது பாதுகாப்பு முறைகளை புதுமைப்படுத்த எங்களின் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இந்திய படை ஈகிள்களை பயிற்சியளித்து சவால்களை எதிர்கொள்ளும் தருணங்களில் உள்ளது. இதன் மூலம் வீரர்களின் திறமைகளை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு திறக்கிறது. ஈகிள்களின் பயிற்சியில் கடுமையான உத்திகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துவதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிக ஆழத்தில் சென்று எளிதாக பார்க்கிறோம். பண்டைய காலங்களில் யானைகள் மற்றும் குதிரைகள் போர்க்களத்தில் முக்கிய பங்கு வகித்தன. வெற்றியில் அவற்றின் பங்கு அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவிர்க்க முடியாது. இப்போது இராணுவ நாய்கள் முக்கியமான மிஷன்களில் பயன்படுத்தப்படுவதால் இவை வீரர்களுக்கு முக்கிய உதவியாற்றுகின்றன. இதில் இராணுவத்தின் மூலமே பகுதியான நாய்களின் திறமை குறிப்பிடத்தக்கது. இந்திய இராணுவம் எதிரி த்ரோன்களை அடையாளம் காணவும் மற்றும் தாக்கவும் ஈகிள்களை பயிற்சியளிக்கிறது. இது பாதுகாப்புக்கு மிகுந்த தேவையான ஒரு நடவடிக்கை என்பதை கூற வேண்டும். இந்திய இராணுவத்தில் குருடா குருவிகளை பயிற்சியளிக்கும் முறைகள் பல்வேறு. இந்த முறைகளில் மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பை உருவாக்குவது மிக முக்கியமான கட்டமைப்பு ஆகும். குருடா குருவிகளுக்கு சிறிய மற்றும் பெரிய துரோகங்களை அடையாளம் காண்பதற்கான பயிற்சியை வழங்குபவர்களால் அவற்றின் வேகம் மேலும் மேம்படுத்தப்படுகிறது. குருடா குருவிகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துகள் மற்றும் ஊட்ட வியாபாரங்கள் வழங்கப்படுகின்றன. இது அவர்களின் செயல்திறனை உருவாக்குவதற்கான அடிப்படையாக அமைகிறது. குருடா பறவைகளைப் பயன்படுத்தி இந்திய படைகள் எதிரியான குறியீட்டுகளை அழிக்கின்றன. இதுவே நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியமான வரலாறு என்றும் நாம் கொள்ள வேண்டும். இந்திய கடற்படை மற்றும் குருடா பறவைகள் இடையிலான இணைப்பு மிகவும் வலுவாக இருந்ததால் குருடா பறவைகள் ஒவ்வொரு பாதுகாப்பு நடவடிக்கையிலும் உதவுகின்றன. அறிவியலுக்கு மாறுபட்ட முறையில் குருடா பறவைகள் மற்றும் மாடுகள் போன்ற உயிரினங்கள் பாதுகாப்பு பணியில் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன.